அல்ஹம்துலில்லாஹ் சில நல்ல முடிவுகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கல்ல. கடந்த 2, 3, 4 வாரங்களாக நாம் ஓதிய குனூத்துகள், நாம் கொடுத்த சதகாக்கள், நாம் பிடித்த நோன்புகள், வெளிநாடுகள்ல கூட நேற்று லண்டன்ல ஹெரோ பள்ளியில 100க்கும் அதிகமானவர்கள் நோன்பு பிடித்து நம்முடைய நாட்டுடைய நிலைமை சீராக வேண்டும் என்று துஆ செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மதரசாக்கள் உள்ள மாணவர்கள் அவர்களும் நோன்பு பிடித்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்மணிகளும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு பிடித்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நம்முடைய சதகாக்கள், நம்முடைய ஜகாத்துகள், நம்முடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனால் யாரும் அவசரப்படக்கூடாது. என்ன இன்னும் ஒன்று நடக்கலையே, என்ன அவசரமா முடிவொன்று வெளியில வரலையே. அல்ஹம்துலில்லாஹ் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உயர்மட்டத்தில் உள்ளவர்களுடன் பல கூட்டங்களை, பல சந்திப்புகளை நடத்தி நேற்று கூட ஒரு மீடியா கான்பரன்ஸ், ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று நேற்று கூட நடத்தினார்கள். அவர்களை வைத்திருக்கக்கூடிய விடயம் என்ன? எங்களுக்கு ஹலால் தேவை. இந்த ஹலால் அது எங்களுடைய இஸ்லாத்துடன் இரண்டரை கலந்தது, நம்முடைய ரத்தத்துடன் கலந்தது. நமக்கு அந்த ஹலாலை விட முடியாது, தேவை. கடந்த காலங்களில் இந்த ஹலாலை பெறுவதற்காக எத்தனையோ வகையான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வேண்டியிருப்பது எங்களுக்கு ஹலால் தேவை. பெரும்பான்மை சமூகத்துக்கு தேவையில்லை என்றால் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை, நாம் யாருக்கும் திரிக்கல்ல. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஹலால் தேவை என்ற அந்த விடயத்தை முன்னால வைத்து மாஷா அல்லாஹ் அதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெகு விரைவில் அதற்குரிய மேல்மட்டத்திலிருந்து அதற்குரிய சரியான தீர்வு வரும். அதனால யாரும் அவசரப்படுறல்ல, யாரும் யாரையும் குற்றம் சாட்டுகிறல்ல. என்றா நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லத்தான் ஓனும். ஏதாவது ஒரு விடயம் வந்தா எடுத்தெடுப்புல நாங்க பெரும் தலைவர்கள் உடனடியா குறை சொல்றது, அவரை மாத்தோனும், அந்த தலைவர் சரியில்லை, இந்த அமைச்சர் சரியில்லை, இந்த எம்பி சரியில்லை, இந்த மினிஸ்டர் சரியில்லை, இந்த பதவி அவற்றிலிருந்து வாங்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது நம்முடைய இஸ்லாமிய பண்பு அல்ல, இது நம்முடைய இஸ்லாமிய குணம் அல்ல. நாம் யாருடைய குறையை பேசுறதில்லை, எல்லோருடைய நிறைகளை பேசுவோம், யாருடைய தப்புகளை பேச மாட்டோம், நலவுகளை பேசுவோம், எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோரையும் புகழுவோம், எல்லோருக்கும் நாங்கள் துஆ செய்வோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய மட்டங்கள்ல மாஷா அல்லாஹ் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடன் மிக முக்கியமான சீனியர் மினிஸ்டர்ஸ்மார் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கும் பல அழுத்தங்கள் இருக்கும். நாங்க விமர்சனங்களை மட்டும், வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் வீசுவதல்ல. அவர்கள் எந்தெந்த துறையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த துறையில அந்த இதுல எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கும். அவைகளையும் அவர்கள் எதிர்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் பாராளுமன்றத்தில் ஒரு கேபினட் குழுவால் ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள். அவர்களுடனும் மாஷா அல்லாஹ் சில சந்திப்புகள் நடந்து ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவசரப்படுறல்ல, நாங்க ஆத்திரப்படுறல்ல, யாரின் மீதும் அவசரமாக குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் கூறி அவர் அப்படி செய்யல, இவர் இப்படி செய்யல, அவரை நீக்கணும், இவரை விளக்கணும் என்பது நம்முடைய பண்பு அல்ல. மாற்றமாக மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க துஆ செய்வோம், எங்களுடைய அமல்களை இபாதத்துகளை கூட்டுவோம். ஆக முக்கியமாக நம்மிடம் உள்ள பாவங்களை களைவதற்குரிய மிக நல்ல ஒரு சந்தர்ப்பம். அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க குடிப்பது தான் பாவம், ஜினா செய்வது தான் பாவம், இதுவும் பாவம் தான். ஆனால் பாவமே என்று நினைக்காத எத்தனையோ குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாவமே என்று கருதாத எத்தனையோ தவறுகள், குற்ற செயல்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வியாபாரங்கள்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல, நம்முடைய காதால கேட்கக்கூடிய எத்தனை இசை அது ஹராம், நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய எத்தனை மோசமான காட்சிகள் ஹராம். ஆனால் மதுபானம் அருந்தாவிட்டால், விபச்சாரம் செய்யாவிட்டால், கொலை செய்யாவிட்டால் நாம் நல்லவர்கள் நினைக்கின்றோம். அதே போன்ற அல்லது அதே தரத்தில் உள்ள எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றது. அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, பொய் கூறுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன பஅத ظنி இஸ்முன், உங்களுடைய சில யூகங்கள், உங்களுடைய சில எண்ணங்கள் கூட பாவமாக இருக்கின்றது. யாரும் அடுத்தவரை பற்றி முஃமினீன்களை கைரானவர்களாக எண்ணுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் யாரை பற்றியும்
பிரஸ்தாபம் செய்து குற்றச்சாட்டுகளை வைத்து விமர்சனம் செய்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நாங்கள் செய்துவிடக் கூடாது. நாங்க அமைதியாக இருப்போம். மாஷா அல்லாஹ் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அதற்குரிய தெளிவுகள் வரும். எந்த அளவுக்கு சொன்னா பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு அறிவிப்பு தந்திருக்கிறாங்க. இலங்கையில எந்த பாகத்திலேயாவது இஸ்லாமியர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் அதற்குரிய டெலிபோன் நம்பரை கூட வெகு விரைவில் ஊடகங்களை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அந்த போன் நம்பர்ஸ் கூட தந்திருக்கிறாங்க. ஏதாவது வந்து விட்டது என்றால் உடனடியாக நீங்க தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக எங்களுக்கு விவரிங்கன்னு சொல்லி, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஆக முக்கியம் நாங்க ஒற்றுமையுடன் இருக்கணும். அதற்கு பின்னால யாரை பற்றியும் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை வைக்காமல் எல்லோரை பற்றியும் நல்ல எண்ணம், நனவு செய்யும் பொழுது பாராட்டுவோம், நனவு செய்யும் பொழுது புகழுவோம். நபியவர்களே சஹாபாக்களை பாராட்டுவாங்க. புகாரி ஷரீஃப்ல கிதாபுல் மனாகிப் என்றே தனியான ஒரு பாடம். மனாகிப்னா என்ன? ஹஜரத் அபூபக்கரை பாராட்டுவாங்க, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுவாங்க, ஹஜரத் உஸ்மான், ஹஜரத் அலி அன்சாரிகளை பாராட்டுவாங்க, முஹாஜிரின்களையும் பாராட்டுவாங்க, ஹஜரத் பிலாலையும் பாராட்டுவாங்க, ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட நபி அவர்கள் பாராட்டுவாங்க. நம்முடைய இஸ்லாமிய பண்பு இந்த பண்பாக இருக்க வேண்டும். குறை சொல்வதில்லை, குறைகளை பார்ப்பதில்லை, குற்றச்சாட்டுகளை வைப்பதில்லை, நிறைகளை பார்ப்போம், நனவுகளை பார்ப்போம், சாதனைகளை பார்ப்போம், நன்மைகளை பார்ப்போம், அவர்களுக்காக துஆ செய்வோம். எந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய பரம விரோதியை கூட நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஏசிடாதீங்க. அபூஜஹலை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்ல. அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நபி அவங்க சொன்னார்கள், யதீக்கும் இக்ரிமத்து இப்னு அபீ ஜஹல் முஃமினன் முஜாஹிதன் முஹாஜிரன். இதோ அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவர் கலிமா சொன்னவராக ஹிஜ்ரத் செய்தவராக வந்து கொண்டிருக்கிறார். ஃபலா தசுப்பு அபா, இந்த நேரத்தில் அவருடைய வாப்பாவை கூட நீங்க ஏசிடாதீங்க, அவருடைய வாப்பாவை கூட நீங்க திட்டிடாதீங்க. ஃபஇன்ன சப்பல் மய்யித் யுதில் ஹய், இறந்தவரை ஏசுவதன் மூலமாக உயிருடன் உள்ளவருக்கு நோவினை கிடைக்கும். இஸ்லாத்துடைய பரம விரோதிகளை கூட ஏசாதீங்க, திட்டாதீங்க என்று சொல்லி தந்த நபி அவர்கள் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நாங்கள் துஆ செய்யணும். ஆனால் மிக முக்கியம், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க எல்லா வகையான பாவங்களிலிருந்து விடுபடணும். என்ன இந்த சோதனைகளுக்கு ஒரு காரணமும் நம்முடைய பாவம். அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலேயாக இருக்கலாம், தரையிலேயாக இருக்கலாம், பிரச்சனைகள் வெளியானது மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்தவை. நானும் நீங்களும் செய்யக்கூடிய சில பகிரங்கமான தவறுகள் அல்லது அதிகமான ரகசியமான தவறுகள், இதன் மூலம் தான் இந்த சோதனைகள். இந்த எல்லா பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், எல்லா குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க தௌபா இஸ்திக்ஃபாருடன் வாழணும். எந்த அளவுக்கு நான் நினைவுக்கு வருகின்றது, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு லெட்டர் எழுதுகின்றார்கள். மிக முக்கியமான ஒரு நாட்டில் அவர்கள் சென்று ஜிஹாதில் கலந்து கொண்டிருந்த வேளையில ஒரு லெட்டர் எழுதுகின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் அவர்களே, உங்களுடைய எதிர் படையை விட எனக்கு ரொம்ப பயங்கரமாக நான் யோசிப்பது உங்களுடைய படையை பற்றி. அதாவது உங்களுடைய படையில பாவம் நடந்து விட்டது என்றால், தவறு நடந்து விட்டது என்றால், குற்றம் நடந்து விட்டது என்றால் அதைத்தான் நான் பயப்படுகின்றேன். இப்பொழுது உங்களுடைய படையிலே உள்ள இஸ்லாமியர்கள் பாவங்களையும் குற்றங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வராது. அவர்கள் எப்பொழுது பாவத்தை விடுவார்களோ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீங்க எப்பொழுது நீங்களும் சேர்ந்து பாவம் செய்றீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய விரோதிகளுக்கு பாதகமாக, உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ்வுடைய உதவி வராது. அந்த நேரத்தில் இப்பொழுது ஆயுதமும் தான் மோதிக்கொள்ளும். யாரிடத்தில் ஆயுத பலம் இருக்குதோ அவருக்கு வெற்றி, யாரிடத்தில் ஆயுதம் குறைவாக இருக்குமோ அவருக்கு தோல்வி. அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழணும். அத்துணை வகையான பாவங்களை விட்டு அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரும் என்று ஹஜரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த லெட்டரில் எழுதி அனுப்பினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு
ரோமர்களுடன் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஹெரக்கல் மன்னனுடைய ஆட்சி காலம். அந்த நேரத்தில் அந்த ரோமர்களுடைய படை தோல்வியுற்று வருகின்றார்கள். ஹெரக்கல் மன்னர் வந்தவுடன் கேட்டாரு, நீங்க யுத்தம் செய்த அவங்க அலைசத் பஷரன் மிஸ்லக்கும், உங்களை போன்ற மனிதர்களா அல்லது வேற யாராவது ஜின்களா? சொன்னாங்க, இல்ல எங்களை மாதிரி மனிதர்கள். கேட்டாங்க, நீங்க அதிகமா அவர்கள் அதிகமா? சொன்னாங்க, இல்ல நஹ்னு அத்ஆஃப், அவர்களை விட பன்மடங்கு நாங்க அதிகமாக இருக்கிறோம். இப்ப அந்த ஹெரக்கல் மன்னர் கேட்டாரு, உங்களை போன்ற மனிதர்கள் தான், அவர்களை விட எண்ணிக்கையில நீங்க அதிகமா இருக்கிறீங்க. ஃபமா பாலுக்கும் தன்ஹஸிமூன், அப்பேன் நீங்க தோல்வியுற்றுறீங்க? கேட்ட நேரத்துல அந்த சபையில யாரும் பதில் சொல்லல. ஒரு முதிர்ந்த மனிதர் எழும்பி சொன்னாரு, நான் கூறுகின்றேன், மின் அஜிலி அன்னஹும் யஸூமூன், நான் கூறுகின்றேன் அந்த இஸ்லாமியர்கள் இரவுல நஃபில் நோன்புகளை பிடிப்பாங்க. அவர்கள் இரவுல நோன்பு பகல்ல நோன்பு பிடிப்பாங்க, இரவுல நின்று வணங்குவாங்க. வயூஃபூன பில் அஹத், கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவாங்க. வயதனாஸஃபூன பைனஹும், அவர்களுக்கு மத்தியில நீதமா நேர்மையா உண்மையா நடப்பாங்க. மதுபானம் அருந்த மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, கொலை கொள்ளைகள் ஈடுபட மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். நாங்க இதற்கு நேர் மாற்றமா நாங்க இது எல்லாத்தையும் செய்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் அந்த ஹெரக்கல் மன்னர் சொன்னார், அந்த சதக்தனி, நீங்க தான் இப்ப உண்மையை சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஏன் தோல்வி, அவர்களுக்கு ஏன் வெற்றி? இப்பொழுது நான் விலகிவிட்டேன். மாட்டு மதத்துடைய மிகப்பெரிய தலைவரை ஏற்றுக்கொள்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாங்க மனம் தளரல்ல. எங்கட பாவங்களை விட்டு விடுவோம், எங்கட குற்ற குறைகளை விட்டு விடுவோம், ரகசியமான தவறுகள் தப்புக்களை விட்டு விடுவோம். யாருக்கும் அவர் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தாமல் நாம் நம்முடைய அமல்களை இன்னும் அதிகரிப்போம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க நிராசையாகிடாதீங்க, என்னுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க தூரமாகிடாதீங்க என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல கூறுகின்றான். நம்முடைய அமல்களை, இபாதத்துகளை, வணக்கங்களை அல்லாஹ் நிச்சயமாக வீணாக்க மாட்டான். முதலாவது நாங்க அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் உதவி செய்ய வந்தா இந்த உலகத்துடைய எந்த சக்திக்கும் முன்னால நிற்கவே முடியாது. அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உலகத்துடைய எந்த சூப்பர் பவரும் அது ஒன்றுமே இல்லை, ஜீரோ. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடி விட்டால் உங்களை வெல்ல, உங்களை நிகழ்க்க எவராலும் முடியாது. ஆனால் வயஹதுல்கும், அவன் உதவி செய்வதை நிறுத்திவிட்டால், அவன் இல்லாமல் உங்களுக்கு வேற யாரால உதவி செய்யலாம்? உலகத்தில் அநேகமானவர்கள் எங்களுக்கு சார்பு மாதிரி தெரிந்தாலும் சில வேள திரை மறைவுக்கு பின்னால எங்களுக்கு எதிராக திட்டங்களையும் தீட்டலாம். ஆனால் யார் எங்களை கைவிட்டாலும் எங்களை ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் கைவிட மாட்டான். அவன் ஒருபோதும் எங்களை வீணாக்க மாட்டான். அவன் ஒருபோதும் எங்களை முயற்சிகளை விட்டுவிட மாட்டான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பதட்டமான சூழ்நிலைகள்ல நாம் இன்னும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவோம், நம்முடைய யகீன்ல உறுதியாக இருப்போம். நம்முடைய அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான், அவனுடைய உதவி நிச்சயமாக வரும் என்று உறுதியாக நம்பி சொல்லப்பட்ட பிரகாரம் அதே அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தோம் என்றா நிச்சயமாக எதிர்காலத்துடைய நிகழ்வுகளை அல்லாஹ் இன்னும் அழகான அமைதியான நமக்கு நிம்மதியான சூழலை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக ரப்பிய ரஹ்மானே, நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலையை இல்லாமலாக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டில் அமைதியையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நீ பாதுகாப்பாயாக. ரப்பிய ரஹ்மானே, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து நம் அனைவர்களையும் இஸ்லாமியர்களையும் முழு நாட்டு மக்களையும் பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.